தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த தெய்வீக திருப்பலியானது அருட்சகோதரி ஆரோக்கிய மேரி ஏஞ்சலின் பிரான்சிஸ் ஜோசப் என்பவர்களுடைய ஆன்ம இளைப்பாற்றி பலியாக ஒப்பு கொடுக்கப்படுகின்றது. இந்த கருத்துக்களோடு நாமும் நம்முடைய தேவைகளையும் இணைத்து இந்த தெய்வீக திருப்பலியிலே இறைவனுடைய அருளை ஆசீரை இறைஞ்சு மன்றாடுவோம். இன்றைய நாளிலே தாயாம் திருவையோடு இணைந்து மறை சாட்சியர்களான புனித ஃபபியான் மற்றும் புனித ஜெபஸ்தியாருடைய நினைவை நாம் கொண்டாட அழைக்கப்படுகின்றோம். இறைவனை முன்னிட்டு வந்த அச்சுறுத்தல்களை மன உறுதியோடு தாங்கி கொண்டவர்கள், இறைவனை மறுதலிக்க வேண்டும் என்கின்ற நிலை வந்த பொழுது அதை செய்யாமல் இறைவனை உறுதியாக பிடித்து தங்களுடைய நம்பிக்கையை இந்த உலகிற்கு வாழ்ந்து காட்டியவர்கள்தான் இந்த புனித ஜெபஸ்தியாரும் புனித ஃபபியானும். நாமும் அவர்களுடைய அந்த எடுத்துக்காட்டை பின்பற்றி எப்படிப்பட்ட அச்சுறுத்தல்கள் இந்த உலகிலே நமக்கு ஏற்பட்டாலும் இறைவன் மீதான நம்பிக்கையை மட்டும் கைவிட்டு விடாமல் அவரை பற்றி பிடித்து தொடர்ந்து நம்முடைய வாழ்வின் மூலமாக இறைவனை இந்த உலகிற்கு வெளிப்படுத்தி வாழக்கூடிய வரத்தை கேட்டு தொடர்ந்து இந்த பலியிலே இணைந்து மன்றாடுவோம். தகுதியான விதத்தில் இந்த பலியை ஒப்பு கொடுக்க தடையாக இருக்கக்கூடிய நம்முடைய பாவங்கள், குற்றங்கள், குறைகள், பலவீனங்கள் அனைத்தையும் நினைத்து பார்த்து இறைவனிடத்திலே மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்பதை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, உமது மன துணிவை எங்களுக்கு அருள உம்மை வேண்டுகின்றோ. உம்முடைய மறைசாட்சியர்களான புனித ஃபபியான், புனித ஜெபஸ்தியாரின் சிறந்த எடுத்துக்காட்டால் நாங்கள் தூண்டப்பெற்று மனிதருக்கு கீழ்ப்படிவதை விட உமக்கே கீழ்ப்படிய கற்றுக்கொள்ளும் மன துணிவை பெற எங்களுக்கு அருள் புரிவீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் ஒரே இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ.
முதல் வாசகம். இறைமகனாயிருந்தும் துன்பங்கள் வெளியே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார். எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறை வசனங்கள் 1 முதல் 10. சகோதரர் சகோதரிகளே, தலைமை குரு ஒவ்வொருவரும் மனிதரிடமிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டு பாவங்களுக்கு கழுவாயாக காணிக்கைகளையும் பலிகளையும் செலுத்துவதற்காக மக்கள் சார்பாக கடவுள் முன் பணிபுரிய ஏற்படுத்தப்படுகிறார். அவர் தாமே வலுவின்மைக்கு ஆளாகி இருப்பதால் அறியாமையில் இருப்போருக்கும் நெறி தவறி நடப்போருக்கும் பரிவு காட்டக்கூடியவராய் இருக்கிறார். அவர் மக்களுடைய பாவத்திற்கு கழுவாயாக பலி செலுத்துவது போல தம் வலுவின்மையின் பொருட்டு தமக்காகவும் பலி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறார். மேலும் யாரும் இம்மதிப்புக்குரிய பணியை தாமே தேர்ந்து கொள்வதில்லை. ஆரோனுக்கு வந்தது போன்று கடவுளிடமிருந்தே அழைப்பு வர வேண்டும். அவ்வாறே கிறிஸ்துவும் தலைமை குருவாக தம்மையே உயர்த்தி கொள்ளவில்லை. நீர் என் மைந்தர், இன்று நான் உம்மை பெற்றெடுத்தேன் என்று அவரிடம் கூறியவரே அந்த மேன்மையை அவருக்கு அளித்தார். இவ்வாறே மற்றொரு இடத்தில் மெல்கிசேதேக்கின் முறைப்படி நீர் என்றென்றும் குருவே என்றும் கூறப்பட்டுள்ளது. அவர் இவ்வுலகில் வாழ்ந்த காலத்தில் தம்மை சாவிலிருந்து காப்பாற்ற வல்லவரை நோக்கி உரத்த குரல் எழுப்பி கண்ணீர் சிந்தி மன்றாடி வேண்டினார். அவர் கொண்டிருந்த இறைப்பற்று கலந்த அச்சத்தை முன்னிட்டு கடவுள் அவருக்கு செவி சாய்த்தார். அவர் இறை மகனாயிருந்தும் துன்பங்கள் வழியே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார். அவர் நிறைவுள்ளவராகி தமக்கு கீழ்ப்படிவோர் அனைவரும் என்றென்றும் மீட்படைய காரணமானார். மெல்கிசேதேக்கின் முறைப்படி வந்த தலைமை குரு என்று கடவுள் அவருக்கு பெயர் சூட்டினார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. மெல்கிசேதேக்கின் முறைப்படி நீர் என்றென்றும் குருவே. மெல்கிசேதேக்கின் முறைப்படி நீர் என்றென்றும் குருவே. ஆண்டவர் என் தலைவரிடம், நான் உன் பகைவரை உமக்கு கால்மணையாக்கும் வரை நீர் என் வலப்பக்கம் வீற்றிரும் என்று உரைத்தார். பல்லவி. மெல்கிசேதேக்கின் முறைப்படி நீர் என்றென்றும் குருவே. வலிமை மிகு மோது செங்கோலை ஆண்டவர் சியோனிலிருந்து ஓங்கச் செய்வார். எதிரிகளிடையே ஆட்சி செலுத்தும். பல்லவி. மெல்கிசேதேக்கின் முறைப்படி நீர் என்றென்றும் குருவே. நீர் உமது படைக்கு தலைமை தாங்கும் நாளில் தூய கோலத்துடன் மக்கள் தம்மை உவந்தளிப்பர். வைகரை கருவுயிர்த்த பனியைப் போல இளம் வீரர் உம்மை வந்தடைவர். பல்லவி. மெல்கிசேதேக்கின் முறைப்படி நீர் என்றென்றும் குருவே. மெல்கிசேதேக்கின் முறைப்படி நீர் என்றென்றும் குருவே என்று ஆண்டவர் ஆணையிட்டு சொன்னார். அவர்தம் மனத்தை மாற்றிக்கொள்வார். பல்லவி. மெல்கிசேதேக்கின் முறைப்படி நீர் என்றென்றும் குருவே. சிந்தனைகளையும் நோக்கங்களையும் சீர்தூக்கி பார்க்கிறது. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மார்க் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 2 இறை வசனங்கள் 18 முதல் 22 முடிய. யோவானுடைய சீடரும் பரிசேயரும் நோன்பு இருந்து வந்தனர். சிலர் இயேசுவிடம், யோவானுடைய சீடர்களும்
பரிசேயருடைய சீடர்களும் நோன்பு இருக்க உம்முடைய சீடர்கள் ஏன் நோன்பு இருப்பதில்லை என்று கேட்டனர். அதற்கு இயேசு அவர்களை நோக்கி, மணமகன் தங்களோடு இருக்கும் வரை மண விருந்தினர்கள் நோன்பு இருக்க முடியுமா? மணமகன் அவர்களோடு இருக்கும் காலமெல்லாம் அவர்கள் நோன்பு இருக்க முடியாது. ஆனால் மணமகன் அவர்களை விட்டு பிரிய வேண்டிய காலம் வரும். அப்போது அவர்களும் நோன்பு இருப்பார்கள். எவரும் பழைய ஆடையில் புதிய துணியை ஒட்டு போடுவதில்லை. அவ்வாறு ஒட்டு போட்டால் அந்த புதிய துணி பழையதிலிருந்து கிழியும், கிழிசலும் பெரிதாகும். அதுபோல பழைய தோற்பைகளில் எவரும் புதிய திராட்சை மதுவை ஊற்றி வைப்பதில்லை. ஊற்றி வைத்தால் மது தோற்பைகளை வெடிக்கச் செய்யும், மதுவும் தோற்பைகளும் பாழாகும். புதிய மது புது தோற்பைகளுக்கே ஏற்றது என்றார். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை, ஒரு முறை ஒரு மனிதர் தன்னுடைய வீட்டினை அழகுபடுத்த வேண்டும் என்கின்ற நோக்கிலே ஒரு பெரிய பூ வைக்கக்கூடிய ஜாடி ஒன்றை வாங்கி வந்தார். அந்த ஜாடியிலே நல்ல வண்ணமயமான மலர்களோடு அதை தன்னுடைய வீட்டிற்கு கொண்டு வந்து தன்னுடைய வீட்டின் முதன்மையான அறையாக இருந்த அந்த வரவேற்பு அறையிலே நடுநாயகமாக மையத்திலே தன் வாங்கி வந்த அந்த மலர்களோடு இணைந்த அந்த ஜாடியை வைத்தார். சற்று தூரத்தில் நின்று பார்த்துவிட்டு எவ்வளவு அழகாக இருக்கின்றது என்று அதை ரசித்து கொண்டிருந்தார். அதற்கு பிற்பாடு பார்க்கிறார், அந்த மலரோடு இணைந்த அந்த பூஜாடிக்கு கீழே இருந்த அந்த தரை விரிப்பு, அந்த கார்பெட் பழையதாக அந்த மலர் ஜாடிக்கு ஏற்ற வகையில் இல்லாதது போன்று அவருக்கு தோன்றியது. இது சரியாக இல்லையே, இதையும் நாம் மாற்றிவிட வேண்டும் என்கின்ற நோக்கத்திலே கீழே விரிக்கப்பட்டிருந்த அந்த தரை விரிப்பையும் அவர் அந்த வரவேற்பு அறையிலே மாற்றிவிட்டார். அதற்கு பிற்பாடு மீண்டுமாக அந்த பூஜாடிக்கு முன்பாக நின்று கொண்டு அதனை ரசித்து கொண்டிருக்கிறார். எவ்வளவு அழகாக இருக்கின்றது, இந்த அறையே இப்பொழுதுதான் உயிரோட்டம் பெற்றது போல இருக்கின்றது என்று சொல்லிக்கொண்டே சுற்றி பார்க்கின்றார். சுற்றி அந்த அறையிலே பூசப்பட்டிருந்த அந்த வர்ணமானது சரியாக இல்லை. எனவே அந்த அறைக்கு வர்ணம் பூசினால்தான் மீண்டும் நன்றாக இருக்கும். அப்பொழுதுதான் இந்த அறை மீண்டும் புது பொலிவு பெறும். இந்த மலர் ஜாடிக்கு ஏற்ற வகையிலே இந்த சுவரினுடைய வண்ணங்கள் இல்லை என்று சொல்லி மீண்டும் தன்னுடைய அந்த வீட்டின் அறைக்கு புதியதாக அவர் வர்ணம் பூச ஆரம்பிக்கின்றார். இப்பொழுது அனைத்துமே புதியதாக மாறிவிட்டது. அந்த அறையிலே சுவர்களிலே புதியதாக வர்ணம் பூசப்பட்டு விட்டது. கீழே தரை விரிப்பு புதியதாக விரிக்கப்பட்டு விட்டது. இப்பொழுது அவர் வாங்கி கொண்டு வந்த அந்த மலர் ஜாடி இன்னும் அதிகமாக அந்த அறைக்கு அழகூட்டியதை நினைத்து அவர் மகிழ்ந்தார். அன்பார்ந்தவர்களே, ஒரு சிறிய மாற்றம் அந்த மனிதருடைய வீட்டிலே பெரிய அளவிலான மாற்றத்தை கொண்டு வருகிறது. கிறிஸ்தவர்களாகிய நாமும் இறைவனை நம்முடைய வாழ்க்கையிலே ஏற்கிற பொழுது நம்முடைய வாழ்வும் இப்படிப்பட்ட நல்ல மாற்றங்களை, புதிய மாற்றங்களை நம்முடைய வாழ்க்கையிலே ஏற்படுத்துகிறது என்கின்ற அழைப்பைத்தான் அருமையாக இன்றைய வாசகங்கள் நமக்கு விட்டு செல்பவையாக இருக்கின்றன. அங்கே ஆண்டவர் அருமையாக கூறுகின்றார், யாரும் பழையதில் புதியதை வைத்து ஒட்டு போடுவதில்லை, யாரும் பழைய தோற்பையில் புதிய திராட்சை ரசத்தை ஊற்றுவதில்லை. அவ்வாறு செய்தால் அவை பாழாய் போகும் என்கின்ற ஒரு அருமையான கருத்தை சொல்லுகின்றார். பழைய சட்டங்கள், பழைய சம்பிரதாயங்கள் இவற்றை மட்டுமே பிடித்து கொண்டிருப்பதால் எந்த பயனும் இல்லை. எனவே ஒவ்வொருவரும் புதிய நடைமுறைகளை ஆண்டவர் கற்றுக் கொடுக்கக்கூடிய வாழ்வியலை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று அருமையானதொரு படிப்பினையை அவர்
எடுத்துரைப்பதை பார்க்கிறோம். பல நேரங்களில் நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையிலே பழையவற்றையே பிடித்து கொண்டு இருக்க நாம் ஆசைப்படுகின்றோம். பழைய பாரம்பரியங்களாக இருக்கலாம், அல்லது பழைய சட்ட திட்டங்களாக இருக்கலாம். அவைதான் எங்களுடைய முன்னோர்கள் கொடுத்தது, அவற்றை நாங்கள் மாற்ற மாட்டோம் என்கின்ற நிலைப்பாடு உடையவர்களாக நாம் பல நேரங்களில் இருக்கின்றோம். ஆனால் புதியதாக வாழ்வியல் நடைமுறைகளுக்கு ஏற்றவாறு நாம் நம்முடைய வாழ்வை அமைத்து கொள்ள வேண்டும். பழையவற்றிலிருந்து மாற்றம் பெற்று புதிய மனிதர்களாக நாம் மாற வேண்டும் என்று ஆண்டவர் நாம் ஒவ்வொருவரையும் பார்த்து அழைக்கின்றார். திருவழிபாட்டு நூலிலே 21வது அதிகாரம் 5வது இறை வசனத்தில் ஆண்டவர் சொல்லுவார், இதோ நான் அனைத்தையும் புதியதாக்குகிறேன், பழையன மறைந்து புதியன புகுந்தன அன்றோ என்று அருமையாக சொல்லுவார். பழைய மண்ணகத்தையும் விண்ணகத்தையும் அவர் அழித்து புதிய மண்ணகத்தையும் புதிய விண்ணகத்தையும் உருவாக்குகின்றார். நாமும் கூட நம்முடைய பழைய வாழ்வை அழித்து பழைய சடங்குகள், சம்பிரதாயங்கள், சட்ட திட்டங்கள், முன்னோர் காட்டிய வழிமுறைகள் இவற்றையெல்லாம் விட்டுவிட்டு ஆண்டவர் நமக்கு விட்டு சென்றிருக்கக்கூடிய அன்பு, அமைதி, விட்டு கொடுத்தல், மன்னிப்பு போன்ற அவருடைய விழுமியங்களை நம்முடைய வாழ்க்கைக்கு வளம் சேர்க்கக்கூடியவற்றை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பெற்றுக்கொள்ள, அவற்றை நம்முடைய வாழ்க்கையிலே கடைபிடிக்க முயற்சி செய்வோம். அப்படி செய்தோம் என்று சொன்னால் உண்மையிலேயே ஆண்டவர் தரக்கூடிய முழுமையான அமைதியை, மகிழ்ச்சியை, நிலை வாழ்வை நம்மால் பெற்றுக்கொள்ள முடியும். அதற்கான வரத்தை கேட்டு தொடர்ந்து இந்த பலியிலே இணைந்து மன்றாடுவோம். ஆமென். சகோதர சகோதரிகளே, என்னுடைய இதும் உங்களுடைய இதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. தூயவரான தந்தையே, புனித மறை சாட்சியரின் நினைவு கொண்டாட்டத்தில் நாங்கள் கொண்டு வரும் இக்காணிக்கைகளை ஏற்றருளும். உமது பெயரை அறிவிப்பதில் அடியார்களாகிய நாங்கள் நிலைத்து நிற்பவர்களாய் விளங்க தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகி கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் புனிதர்கள் பெருமை அடைவதால் நீர் மாட்சி பெறுகின்றீர்.
அவர்களுடைய பாடுகளை சார்ந்தவை அனைத்தும் உம்முடைய ஆற்றலின் வியத்தகு செயல்களே. நீரே எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக அவர்களுக்கு இத்தகைய நம்பிக்கை ஆர்வத்தை கனிவுடன் கொடுக்கின்றீர். நிலைத்திருக்கும் உறுதிப்பாட்டை ஊட்டுகின்றீர். கடுந்துயரிலும் வெற்றியை அளிக்கின்றீர். ஆகவே விண்ணகத்திலும் மண்ணகத்திலும் உள்ள அனைத்தும் உமை தொழுது வணங்கி புதியதொரு பண்பாடுகின்றன. வானதூதர்களின் அணிகள் அனைத்தோடும் நாங்களும் சேர்ந்து முடிவின்றி பறைசாற்றி பாடுவதாவது: ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன்னின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஸ்டீஃபன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும்
உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். நீர் இவ்வுலகில் இருந்து உம்மிடம் அழைத்து கொண்ட நாங்கள் இன்று நினைவு கூறும் அடியார்களை இரக்கத்தோடு நினைவு கூர்ந்தருளும். திருமகனோடு அவரது இறப்பில் இணைக்கப்பட்டிருந்த இவர்கள் உயிர்ப்பிலும் அவரை போல இருக்கச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயும் எங்கள் பாதுகாவலியுமான புனித ஜெபமாலை அன்னை, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், நாங்கள் இன்று நினைவு கூறுகின்ற மறைசாட்சியர்களான புனித ஃபபியான், புனித ஜெபஸ்தியார், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உமை புகழ்ந்தேத்தும் வரமருள உமை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் சொல்லுகின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்து வழங்கும் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறியின் திருவிருந்துக்கு அழைக்க பெற்றுள்ள நாம் பேறு பெற்றோம். ஆண்டவரே, நீர் என்னிடத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும்.
கிறிஸ்து பிறப்பின் யூபிலி ஆண்டு இறைவேண்டல். விண்ணக தந்தையே, உம் திருமகன் இயேசு கிறிஸ்துவில் நீர் எங்களுக்கு வழங்கிய நம்பிக்கைக்காக உமக்கு நன்றி. தூய ஆவியார் வழியாக தந்த பிறரன்பு என்னும் கொடைக்காக நன்றி. இந்த நம்பிக்கையாலும் அன்பாலும் உமது அரசின் வருகையை எதிர்நோக்கும் அருளை எங்களுக்கு தாரும். உமது நற்செய்தியின் சான்றுகளாக எங்களை மாற்றும். தீமையின் ஆற்றல்களை எங்களிடமிருந்து அகற்றும். நாங்களும் இவ்வுலகம், புதிய விண்ணகம், புதிய மண்ணகம் நோக்கிய பயணத்தில் இறை வார்த்தையால் மாற்றம் பெறுவோமாக. இந்த யூபிலி கொண்டாட்டத்தின் அருள் எதிர்நோக்கின் திருப்பயணிகளாகிய எங்களை வழிநடத்தட்டும். விண்ணக செல்வங்களுக்கான ஆர்வத்தை எம்மில் தூண்டி எழுப்பட்டும். எம் மீட்பர் இயேசுவின் மகிழ்ச்சியும் அமைதியும் உலகை நிரப்புவதாக. ஒவ்வொரு கடவுளை உமக்கே மாற்றி, உமக்கே புகழ், உமக்கே நன்றி. ஆமென். இதோ புனிதர்களின் நிறைவான பரிசு ஆண்டவரிடம் உள்ளது. அவர்கள் உண்மையாகவே கிறிஸ்துவுக்காக இறந்தார்கள், நிலையாக வாழ்வார்கள். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, உமது புனித மறைசாட்சியரின் நினைவில் சிலுவையின் மறைபொருளை வியத்தகு வகையில் ஒளிரச் செய்தீரே. அதனால் இத்திருப்பலியின் வழியாக நாங்கள் வலுப்பெற்று கிறிஸ்துவோடு உண்மையாகவே இணைந்திருக்கவும், திரு அவையில் அனைவரின் மீட்புக்காக உழைக்கவும் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. இறையாசிரை நிறைவாக பெற்றவர்களாக சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. திருப்ப நிறைவேற்றிய நம் தந்தையின் எண்ணங்கள் இயக்கங்கள் நிறைவேறவும் திருப்பலியில் பங்கேற்ற ஒவ்வொருவரின் குடும்ப நலனுக்காகவும் வேண்டிக் கொள்வோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக.
அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசீர் பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சிமை உண்டாவதாக. புனித ஜெபமாலை அன்னையே, புனித ஜெபமாலை அன்னையே, புனித ஜெபமாலை அன்னையே. நிலையான புகழுக்குரிய தூய இறை நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் போற்றியும் மாட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன்.